பண்ணு வீடியோ கட் பண்ணு. சரியா கட் பண்ணு. இப்போ சரி கட் பண்ணியாச்சானே. ஓகே இப்போ நாங்கள் சரிதானே, பேர் ஒன்று மாறிட்டு. ஐயோ அதான் ஒண்ணு நினைக்காதீங்க. சரிதானே அப்பா ராஜா மகனே, நான் எப்படி அப்படித்தாமா நான் இந்த உள்ள இதெல்லாம் வீடியோல வராது. இல்ல இல்ல சரிதானே, இப்ப நம்மளுக்குள்ள கதைங்கள்ல இல்ல நம்பி, நான் உண்மையத்தான் சொல்றேம்மா. நமக்கு கிடைக்கும் சீர உள்ள தருங்கள்மா. நம்ம நான் இது கல்ல கடவுள் தம்பி தம்பிக்கு மாதிரிக்கா இல்ல என்ன 1,00,000 ரூபா அப்ப இது இதுமா என்னைக்கிறா நமக்கு வரலையாமே. நமக்கு கிடைக்கும். நம்ம கடை வச்சு நம்ம அப்பா பாப்பலாம். அது ஒரு நல்ல உள்ளவங்க செய்வாங்க கடை நம்ம வச்சு. அப்ப எனக்கு உங்களோட வீடியோ போட்டுங்க, நம்ம போயிட்டு வரையா அப்ப. சரியா குளற பாக்காரு என்ன குளறியா? ஏமா குளறான் எல்லாத்துக்கும் குளறான். அப்ப அடிக்காம தானே வளர்க்கிறாள். இப்ப ஏன் குளறீங்க? உதவி கிடைக்கலண்டா சொல்லணும், கதைக்கணும். அண்ணாவோட நமக்கு கிடைக்குமா அது தெரியாம வந்துக்காங்க. என்ன செய்யற தம்பி இந்த வாரு என்ன என்ன ஏன் கத்துறா? இதுமா ஏமா கத்துறா? என்ன பிரச்சனை சொல்லு. என்ன காரணம்? உதவி கிடைக்காம போயிட்டுன்றதுக்காகவா? அப்பா கத்துறனா? அப்பா என்ன காரணம்? அப்பா கிட்ட ஓடியாங்க, அப்பா கிட்ட ஓடியாங்க. சொல்லு. இப்ப சைக்கிள் உங்களை வாங்கி தந்ததுக்கு என்ன தம்பி அடுத்த கட்டமா? சைக்கிள பாக்கத்தானே மாமா வந்தீங்க. என்ன செய்யற? சைக்கிள் வாங்கி தந்தப்ப சரி அப்ப சரியா சொரிய சரியாப்பா சரி சரி போயிட்டு வா. என்ன நம்ம செய்யற? நமக்கு கிடைச்சு நமக்கு கிடைக்குமா? இல்லண்டா இல்ல. என்ன செய்யற? சண்டை பிடிக்கல ஆடி படையில. அது இப்ப நம்ம கொடுத்தா கேட்கலாம். என்ன சொல்றீங்க? நாங்க போனதுக்கு ஒரு வயசு தானே. இல்ல அப்படி சொல்லுவேன்ப்பா நான். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு அண்ணன் தொழில் செஞ்சு திரிக்கும் போது மரத்திலிருந்து கீழே விழுந்து அவரோட காலெல்லாம் ஏலாம் போயிட்டு அவரால் நடக்க முடியாது. இப்போ அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முதல் என்னோட தொடர்பு கொண்டு இப்படி சொன்னார், அவரை நிலையை சொன்னார். அப்போ ஓகே அண்ணன், நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு உதவி எடுத்து தரேன்னு சொன்னேன். இப்போ ஒரு கிழமை இருக்கும், ஏன்னா ஒரு கிழமைக்கு மேலே இருக்கும். அவரை வந்து சந்திச்சு அவரோட நிலைமை எப்படி இருக்கு, அவருக்கு என்னென்ன உதவி தேவைன்னு நான் கேட்டிருந்து வீடியோ போட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் தான் அவரோட மகனுக்கு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போ அந்த வீடியோவை டிக்டாக்லயா சரி, ஃபேஸ்புக்லயா சரி, யூடியூப்ல சரி பார்த்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அவரோட வீடியோஸ் இப்போ நான் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அவரோட வீடியோவை பார்த்து ஒரு ப்ரோ நண்பன்னு சொல்லலாம், அவர் என் மூலமாக இதுக்கு முதல் ஒரு 3 குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. 22 வயது, அவரே லண்டன்ல இருக்கிற பிரகாஷ். மேலேயே ஒரு முன்னுதாரணம் தானே. ஒரு இளம் வயதுல இப்படி ஒரு ஹெல்ப், மற்றவர்களுக்கு உதவி செய்யற ஒரு எண்ணம் இருக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க தானே. இதுவும் ஒரு முன்னுதாரணம் என்று சொல்லலாம். இந்த வீடியோவில் அந்த ப்ரோவோடையும் நம்ம பேசுவோம், அந்த ஒரு நண்பனோடையும் பேசுவோம், லண்டன்ல இருக்கிற பிரகாஷ். ஓகே தானே. இப்போ என்னென்னு சொன்னா, இந்த வீடியோவை ஒரு வித்தியாசமா, இப்போ என்னோட வீடியோஸ் இப்போ நீங்க தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலா வந்து உங்களோட வீட்டை போயிட்டு அவங்களோட கஷ்ட நிலையை கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சில சந்தர்ப்பங்களை நான் யோசிப்பேன், இந்த வீடியோவை நம்ம இப்படி கொண்டு போவோம். ஒரே ஃபீல்லான் இருக்கும். என்ன வீடியோ எடுத்தாலும் நார்மலா வந்து அவங்களோட கஷ்ட நிலையை சொல்லி கஷ்டப்படுத்துறேன். சொல்லப்போனா இப்போ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து இனிமே வர வீடியோஸ்ல எல்லாத்துலயும் அப்படி செய்யல தானே. சில வீடியோஸ்ல கொஞ்சம் ஒரு நகைச்சுவையா, கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி. இப்போ என்னால நானும் வந்து மேலே சொல்ல போனா கொஞ்சம் நகைச்சுவா பேசுவேன். மேலே வந்து என்ன நண்பர்கள்ல கேட்டு பார்த்தா அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு நகைச்சுவையால் அப்படியெல்லாம் இல்லை, லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். அப்ப இந்த வீடியோ மூலமாகவும், இப்ப நான் ஒரு யூடியூபர் ஆகிட்டேன் தானே, அப்ப இந்த யூடியூப் வீடியோ மூலமாகவும் அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவோம் என்று நான் நினைக்கிறேன்.
தெரியல சக்சஸ்ஃபுல்லா வருமானு தெரியல. அதனால எதா இருந்தாலும் சரிதானே, பிடிக்கலாட்டி கமெண்ட் பண்ணலாம் தானே, அதுக்கு தானே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. இதுக்கு முதலும் இப்ப நான் சில விஷயங்கள் செஞ்சு சில பேருக்கு பிடிக்காம இருந்தது, அதை நீங்க தெரியப்படுத்தினீங்க. அப்ப அதை நீங்க தெரியப்படுத்தினதால, கமெண்ட் மூலமா தெரியப்படுத்தினதால ஓகே நம்ம செய்யறது பிடிக்கல, சில பேருக்கு பிடிக்கல. அப்ப நான் பார்ப்பேன் அதுல என்ன மிஸ்டேக் பண்ணினான்னு. அப்போ ஓகே அடுத்த தடவை நான் செய்யக்குள்ள சில விஷயங்கள் பார்க்கணும், பிடிக்குமா பிடிக்காதான்னு. நான் யாருக்காக வீடியோ போடுறேன், என்னோட பார்வையாளர்களுக்காக தானே நான் வீடியோ போடுறேன். அந்த வகையில தான் சில விஷயங்கள் நான் உங்களோட கமெண்ட் மூலமா நான் தெரிஞ்சு கொள்வேன். இப்ப அதே போல தானே இப்ப நான் இப்ப என்ன பிளான் பண்றீங்கன்னு சொன்னா, இந்த அண்ணனுக்கு உதவி கிடைச்சிருக்கு. பிரகாஷ் 1,00,000 ரூபா அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அந்த அண்ணன்கிட்ட சொல்லுவோம், இப்ப இடையில இப்ப அவரோட பேசும்போது அவருக்கு எவ்வளவு உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இடையில சாரி நாங்க மாறி வந்துட்டோம், உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கல, வேறாக்களை கிடைச்சிருக்கு, ஆனா தவறுதலா உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி பக்கத்துல நிக்கிறாரு, தவறுதலா உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி சும்மா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே என்று ஆசையா இருக்கு. புதுசா ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு தானே. இதுக்கு முதலும் ஒரு இப்படி பிராங்க் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அது சக்சஸ்ஃபுல்லா தான் அமைஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு ட்ரை பண்ணி பாக்குறது தானே. ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு சொன்னா அதை நம்ம மாத்திக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி ஃபன்னா இருந்ததா இல்லாட்டி ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இந்த வீடியோ அமைஞ்சுதாண்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே டைம் போச்சு. ஓகே இப்ப போயிட்டு அண்ணன்கிட்ட நம்மளா பேசிட்டு அதுக்கு பிறகு நம்மளோட விளையாட்டை காட்டுமே வாங்க. அண்ணன் வணக்கம். அண்ணன் எப்படி இருக்கீங்க? வணக்கம். என்ன தம்பி இருக்கிறாரு சொன்ன மாதிரியே என்ன வைஃப் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. என்ன வேலைக்கு போயிட்டாங்க. ஓகே என்ன இப்ப நான் உங்களுக்கு உதவி எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க. என்ன சொல்ல போனா அண்ணன் வீடியோ 2 நாளுக்கு முதல்ல எடுக்க வேண்டியது. மைக் சொன்ன மாதிரியே மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் என்றதால 2 நாட்களுக்கு முதல் வர முடியாம போயிட்டானு. அப்ப இதை மாட்டுங்க. அப்ப மாட்டுங்க. என்ன இனிமே எப்படித்தான் ஒரு மைக்ல 2 மைக் தான். சரிம்மா. ஓகே ஓகே சரி ஓகே ஓகேவா. அப்ப சொல்லுங்க அண்ணன். இப்ப நானும் அடுத்து இருக்கிறேன். தம்பி அண்ணனுக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன், தம்பி அங்கே இருங்க. என்ன அது என்ன சரி இருக்கிறானேன்னு சொல்லுங்க அண்ணா. எப்படி நான் சைக்கிள் வாங்கி தந்ததுக்கு சைக்கிள் வாங்கி தந்தீங்க, தம்பி ஓடுறாரு நல்ல நன்றி. இதா இருக்கு வேலை செய்யுதானே. சைக்கிள் வந்து இப்படி பழகிட்டாரா? ஓமான ஓடுறாரு. இனி அவர் பள்ளி போவாரு. இதால கொஞ்சம் சீட்டுல இருக்கிறது அதா இருக்கு, மத்தபடி ஓடுறாரு. சரியா கணக்கத்தானே இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நல்லா அவர் ஓடுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறேன். அதானே எங்களுக்கு வேணும். சந்தோஷம் இல்லாத சந்தோஷம். நான் கேட்டேன் இடிக்கல தானே இடிக்கிற கொஞ்ச நேரம் வந்து படுக்கிற பார்த்துட்டு இருப்பேன். அவர் ஓடுற ஆசையில் இந்த வளவுக்குள்ள ஓட இல்லாத தானே அதுல போய் பார்த்துட்டு இருக்கிற அங்கிட்ட வைஃபும் பார்த்துட்டு இது எல்லாம் ஓடுவாரு. ஒரு கிழமைக்கு மேல இருக்கும். ஒரு கிழமைக்கு மேல இருக்கும். நம்ம பழகிட்டானே. வீடியோ பார்த்ததா ஃப்ரெண்ட்ஸ் மார் என்ன சொன்னாங்க பார்த்து? வாங்கி தந்து ரெண்டுலாம் கேட்டாங்களாம். சைக்கிள் யாரு வாங்கி தந்தேன்னு கேட்டதா? என்ன சொன்ன? அடித்தடி ஒரு அண்ணா வாங்கி தந்தேன்னு சொன்னதா? ஓகே ஓகே. யூடியூப் சேனல்ல இருந்து வந்து எங்களுக்கு வாங்கி தந்தேன்னு சொன்னேன். அப்படித்தான் சொன்னார வண்டி என்ன வேலை கேட்டாங்களா ஆறு செஞ்ச இப்படி உண்டு எங்களுக்கு தான் இப்படித்தான் உதவி செய்யற அண்ணா மாதிரி வந்து உதவி செஞ்சு தந்தாங்க. இப்படி கைத்தடி நிறுவனம் உண்டு இது அது செஞ்ச உதவி. சைக்கிள் வாங்கி தந்தது லண்டன்ல இருக்கிற கைத்தடி நிறுவனம் உதவி செஞ்சேன். ஓகே நம்ம அந்த வீடியோலையும் அதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த நிறுவனத்தாலதான் அந்த உதவி வழங்கினேன் பதிவு பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் நன்றி நம்ம சொல்லிட்டோம். நன்றி கிடைக்கும். நன்றி நம்ம சொல்லிட்டோம். அப்புறம்
நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கிறேன். ஓமா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும் தானே? ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு வீடியோ போட்டதுக்கு பிறகு. அங்க இறக்கப்பட்ட ஜீவனர் உதவி செஞ்சிருப்பாங்க. இதா இருக்கு எதிர்பார்க்க. நீங்க போற வீடு எல்லாம் பாக்குறேன்னா அப்படியா? ஓ அந்த பொடி எனக்கு 5 போடுற சிம்பு போடுற எனக்கு நல்லா பார்த்து சிரிச்சேன் நான் என் வைஃப். அது சரி. இந்த பிள்ளைய காட்டுவாங்க பார்த்து நல்லா சிரிச்சேன். நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கா? இன்னும் நீங்க மேலும் மேலும் இன்னும் போவோம். சிரிப்பு வருதா? நல்லா நல்லா பண்றீங்க. அவரை பாடி பண்ணி அவரை சிரிப்பு உண்டாக்கி இதுல இருக்கிறவர் ஒரு ஃபீலிங் இதுல இருப்பாரு. அவருக்கு ஒரு சிரிப்பு உண்டாக்கி ஒரு இதை கொடுத்த முகத்துல அது அந்த பொடியனுக்கு கொஞ்சம் அந்த மனதுல சந்தோஷம் நீங்க இப்படி பண்றதால என்ன கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்திருப்பாரு. நமக்கு அந்த சந்தோஷமே நமக்கு காணும். பார்த்துருந்தேன் நான் எனக்கு இப்படி பண்றாரு இன்னும் மேலும் நீங்க போகணும், இப்படி இருக்கணும். எனக்கு ரொம்ப உங்களோட வீடியோ பார்க்க ரொம்ப ஆசை. நான் விட மாட்டேன் ரொம்ப. அதானே நாங்களும் ஒரு முயற்சி தானே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த முயற்சி ஏதோ ஒரு டைம்ல எங்களை ஒரு இடத்தை கொண்டு நிப்பாட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்களும் தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களை போல இதுகள் உணவுட்டாது இதுகள் இப்படி ஆசைவாரம் நீங்க இன்னும் மேலுக்கு வரும். கண்டிப்பா நாங்க எவ்வளவு இடத்துக்கெல்லாம் போயிட்டு எவ்வளவு பேரை சந்திக்கிறோம், எவ்வளவு பேர ஆசையை நாங்க பெறுறோம். இப்ப நாங்க அதான் எங்களுக்கு நல்லதா நடந்து கொண்டிருக்கு. சொல்ல போனா நல்லது நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எதுவும் இல்லாம வருமாங்க, எதிர்ப்பும் வரும், அதுவும் வரும், பொறாமை. இப்ப நானும் தான் வேற என்ன எனக்கு என்ன நடந்தது அவருக்கு தான் தெரிகிறவருக்கு. எனக்கு என்ன நடந்ததுக்கு சில ஆக்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவரு என்ன செஞ்சுக்காரு. எல்லா பேருக்கும் அப்படித்தானே. இப்ப நம்ம ஒன்றோ செய்யறதுக்குள்ள அவருக்கு என்ன நடந்துருக்கு, அவரு வர கரமும் அது இதுன்றாங்க. அது இறைவனுக்கு நமக்கு தெரியும். உண்மையிலேயே இப்ப நான் உங்களை போட்டோ மூலமா பார்க்கும்போது உங்களோட நீங்க நம்மள சொன்னீங்க இப்படிதான் காலை இல்லாம இங்க வந்தது புறானே தெரியும். உங்களோட வைஃப் வேலைக்கு போறாங்க. உண்மையில நான் நினைச்சேன் இப்படி உண்மையிலேயே இப்படி கஷ்டப்பட்டு திரிக்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கல. போட்டோ பார்க்கும்போது உண்மையிலேயே அப்படியான கஷ்டம். தம்பியும் அந்த ஏக்கத்தோட கத்துனாரு. அதுதான் நாங்க தம்பிக்கு இப்ப உடனடியா இப்ப சைக்கிள் தேவைப்படுது, அதை வாங்கி தந்து போட்டே போனாங்க. அது ஒரு நல்லது. அதை நீங்க சொல்ல சரிதான். இருக்கிற ஒரு பொடியில நீங்க நல்லா வளர்த்தீங்கன்னா சரி. நல்லா படிக்காரு. கிளாஸுக்கு போறலையா? இன்னைக்கு போகலையா? கிளாஸ் இல்ல என்ன? ஓகே. அப்ப சைக்கிள் எங்க சைக்கிளை கரெக்டா சைக்கிள் எடுத்து என்னன்னு நம்ம பாப்போமே. இது அன்னைக்கு தந்த காயில இணைக்கினது 2000 பெத்துமா? இணைக்கினதுக்கு 2000 போயிட்டு இணைக்கினதுக்கு 2000. மரம் முடி வெட்டினவருக்கு முடி வெட்டின முடி வெட்டி எடுத்தாரு. உள்ளுக்குள்ள வைக்கிறேன். நல்ல உண்மையிலே அது பாவிக்கணும் கணக்கு காலத்துக்கு பொருட்களை பாதுகாப்பு அவருக்கு கிடைச்சது ஒருபடி எனக்கு மேலே இது பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ள உருட்டி வைக்கிறது ஏன்னா அதுவும் சாமியாருக்கெல்லாம் கொண்டு வைப்பாரு. அதுதான் பாருங்களேன். இப்ப தூசிரிக்காண்டு பாருங்க, தொலைச்சி ஓரத்துல வைங்களா? என்ன பூட்டு போட்டுருக்க? இல்ல பூட்டு போடல. பூட்டு வாங்கி போட்டீங்கன்னா சரி நான் போடுவோமா. அடுத்து கலட்டி பூட்டு 2000 எடுத்துட்டாங்க. அப்படியா? இப்ப நான் பூவும் ஒரு பூட்டும் பூட்டு போட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நீங்க புத்தகம் வைக்கிறது கூட அதுவும் வாங்கி போட்டுருக்காங்கன்னா சரி. அவரோட வேலை முடியுது. அவரோட வேலை முடியுது. ஓகே. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரையா போயிட்டு வருவாரு. என்ன பாடம் எழுதிட்டாரு. அவரு அழகா போயிட்டு வருவாரு. இனி எனக்கு அந்த கவலை ஒன்று இல்லை. அவரு இனி நம்மட வாழ்வு அவர டியூஷன் அது இதுகளை இந்த கடையை வச்சுட்டு இது செய்யறது தான் ஒழுமை. இது அப்படி என்ன வேற நம்ம ஒண்ணும் செய்யலாதே. என்ன கடையை போட்டுட்டு எனக்கு ஓகே ஓகே நீங்க சொன்னீங்க. அதுக்கு தானே சொன்னீங்க. அப்ப அடுத்த கட்டமா நம்ம பாப்போமே. நோமா வச்சு அப்படித்தான் இருக்கணும். அப்ப நாங்க உங்களுக்கு கிடைச்ச உதவியை நாங்க தாரோம். ஓகே. இப்ப உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் தாரேன். சரியா? அந்த கோப்பி தாங்களா? இப்ப உங்களுக்கு ஐயா ஒரு 1,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா? சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா? அது யார் செஞ்சு தெரியாம அவன் ஒரு ஆள் செஞ்சாலும் சரி 2 முறை அந்த போட்டோ எதை வாங்கி தரணும் சொல்லி எனக்கு அவளோட கதை முகத்தை பார்க்கணும். அது அந்த ஜீவன்களை அதுக்கு நீங்க இல்லாமவே நீங்க செஞ்சுதான் அவையில எடுத்து தந்திக்கீங்க. நான் உங்களுக்கும் என்ன மேல என்ன செய்யணும்னு எனக்கே தெரியுது இல்லை. ஆனா இது ஆனா மறக்க மாட்டேன். நான் எப்பயும் நான் உங்களுக்கு கால் பண்ணி தான் இருப்பேன். அது எனக்கு உண்மையிலே இப்படி ஒரு தம்பி
எனக்கு இப்படி பக்கத்துல இருந்தா உங்களுக்கு கூட இருந்துட்டேனா எனக்கு அப்படி உங்களோட முகத்தை பாக்குறது எனக்கு எனக்கு இப்படி அண்ணன் தம்பி இல்லையே இப்படி உங்களோட முகத்தை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி மாயி நம்ம அப்படி பார்த்தா சில நான் சேவிங் பண்ணி பார்த்தா சில நேரம் தம்பி மாதிரி தான் இருப்பீங்க எப்படி இருக்கும் எனக்கு நீங்க சேவிங் பார்த்தா என்ன சேவிங் பண்ணினா என்ன இருப்பீங்களா சேவிங் பண்ணுவோம் இல்லையாமானே நான் பண்ணுவேன் அப்ப பண்ணி ஒரு நேரம் பாப்போம் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்க உண்மையிலேதான் சொல்லி வீடியோ எடுத்துருக்கலாம் நாம இல்லாட்டி நான் வீடியோல உங்களுக்கு எடுக்கிறோமே எடுத்துருக்கலாம் என்னடா குண்ட தூக்கி போட்டுட்டீங்க என்ன மாதிரி நீங்க எடுத்துறீங்களா கண்காலங்க இல்ல நீங்க சொல்றது ஒரு பக்கமா அந்த உதவி செஞ்சது ஒரு பக்கமா எனக்கு இப்படி எல்லாம் இப்படி இருக்கேன்னு இருந்தா சரி ஓகே ரொம்ப இதா இருக்குமா நினைக்கிற நேரம் எனக்கு உங்களோட பேரை சொல்லுங்க பாப்போம் உங்களோட பேர் முழு பேரமா முழு பேர் கந்தசாமியா இல்ல இல்ல நித்யானந்த் திருநாகரசு நித்யானந்த் கந்தசாமி இல்லையா இல்ல 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 கந்தசாமி அப்ப நித்யானந்தம் என்ன அப்ப நித்யானந்துக்கு ஹெல்ப் கிடைக்கலையடா அப்ப கந்தசாமி நான் கந்தசாமி என்று நினைப்பான கொண்டு வந்த காசு சரி அது கிடையாது இல்ல நல்ல உள்ளங்களுக்கு கிடையாது நமக்கு கிடைக்குமா நம்ம கடவுள் ஆசாரம் அது ஆசாரம் இருந்தா கிடைக்குமா எளவு வந்தா அது நான் கவலை நோட் பண்ணினதெல்லாம் பிள்ளை தம்பி போன வச்சுக்கொள்ள ஏதோ ஒரு அது அந்த ஒரு ஒரு இப்படித்தான் ஒரு ஊனமுட்டு ஒரு அண்ணனுக்கு தான் எடுத்தேன் நான் தெரியாம வந்துட்டேன் தெரியாம வந்துட்டு போல அதான் வீடியோ போட்டு தானே இப்ப நம்ம போட்டேன் உங்களுக்கு உதவி கிடைக்கும் தானே அப்ப இந்த வீடியோ நம்ம கட் பண்ணுவோம் ஏன்னா சரிதானே இந்த வீடியோ கட் பண்ணிட்டு முதல்ல இருந்து இப்ப வந்துட்டோம் ஏதாச்சும் எடுப்போமா என்னம்மா எடுக்கிற வந்துச்சுமா இப்ப கதைச்சு என்ன கதைக்கணுமாமா கதைங்க அப்ப என்ன கதைக்கீங்க என்னம்மா வந்து வீடியோ எடுத்து போடுங்கம்மா இப்படி எல்லாம் ஊனமுட்டு ஆகல எல்லாம் வீடியோ எடுத்து போடணும் நீங்க அப்ப வந்து நாங்க வந்து இப்ப சொரி உண்மையிலே சொரி சொல்லிடுறேன் சரியா ஒரு அண்ணன் சரியா கோயில் கூட இல்லம்மா இல்ல நான் எதுவும் கோவமே வரல நான் கேட்டு பாத்தீங்க நான் கோவப்பட மாட்டேன் எனக்கு கடவுளுக்கு பயம் அதானேப்பா சிஸ்டர் நான் கந்தசாமி உங்களுக்கு நேம் இல்லை நான் நேம் கேட்கலையே இல்லாட்டி நான் வந்திருக்கலாம் பிறகு வந்திருக்கலாம் 2 பேர் நித்யானந்தம் என்ன ஓகே ஓகே தாங்க சாரி ஓகே என்னன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு என்ன உதவி கிடைக்குது அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் இதை இன்னொரு ஆளு கிடைச்ச உதவி அப்ப அவங்களுக்கு தானே கொடுக்கலாம் இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க இப்ப இவ்வளவு நேரம் காய்ச்சிக்க மாட்டேங்க இல்லம்மா எனக்கு இதெல்லாம் இதுதானே கடவுள் எனக்கு எப்ப நான் எப்படி இருந்தாலும் உதவி செய்யலன்னு தம்பி தானே நீங்க உதவி செய்வீங்கம்மா நீங்க கேட்டு எல்லாம் செய்வீங்க உங்களோட வாழ்வு உங்களோட இது அப்படி இருக்கு எனக்கு பாக்க அதான் சந்தோஷமா உங்களோட இதுகளை பார்த்தா இன்னும் எனக்கு அளவு இதுதான் நல்லா பண்றீங்க நல்லா கூட்டா நான் படிக்கல கூட்டு இன்னும் நல்லா இருக்கு இன்னும் நல்லா இருக்கும் வர 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 நல்லா செய்யறேண்ணா ஓமா நல்லா இருக்கு அந்த இருக்கு அதானே நாங்க ஒரு முயற்சி செய்யறோம் சொன்ன நீங்களும் அழகாத்தான் இருக்கீங்க நீங்க பண்றது வழி வரீங்கண்ணா அது சரி நீங்க உங்களுக்கு என்னம்மா ஐயோ உங்களுக்கு என்னம்மா இதுலயும் அப்படித்தான் இருக்கீங்க கதை பேச்சுலயும் அப்படித்தான் இருக்கீங்க கதைக்கிறேன் உண்மையில அப்படித்தான் இருக்கணுமா எல்லாரும் உங்களை போல பேசலாது அது நீங்க உதவி செய்யறதுக்காக சொல்லலாமா நீங்க அதான் நான் கேட்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்காக இல்ல இல்ல இப்ப வந்து இப்ப நான் வந்த நான் ஐயா இல்ல அண்ணன் சொல்றேன் நீங்க தம்பின்னு சொல்ல நான் உங்களை அண்ணன் சொல்றேன் அண்ணன் தானே என்ன உடப்புறக்க நீங்க எங்கேயோ இருக்கீங்க பாருங்களேன் நான் எங்கேயோ இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க உதவி செய்யண்டா அது வந்து பெரிய வார்த்தை இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நம்ம நான் உங்களுக்கு உதவி கிடைக்குதுன்னு தான் சொல்லி போட்டு இப்ப வீடியோ எடுத்தனாம இப்ப உங்களுக்கு அந்த உதவி பேர் மாறிட்டு பேர் மாறுறதால செய்யலாம் ஆனா வந்து நீங்க அப்படி இது செய்யல தானே என்ன இல்லம்மா நான் அடிக்க இல்லாதேம்மா அது உதவி நல்ல உள்ளங்கள் செய்யற உதவி நான் கோவப்பட இல்லாதேம்மா எப்படிமா கோவப்படுற
கத்தி என்ன செய்யற என்ன செய்யறம்மா இப்ப நான் தம்பி ஏதோ ஒரு முறையில உதவி எடுத்துறோன்னு நம்பிக்கை இருக்குதானே இருக்கா எனக்கு அது நம்பிக்கை நான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கால் பண்ணிப்பேனா அதானே தெரிந்தா நீ எனக்கு தெரியும் நீங்க கால் பண்ணதாலதான் நம்ம இந்த நியமங்கள் கொஞ்சம் பழக்கம் இல்லாததாலதான் நான் ஒரு மாதிரி வந்து அதுக்கு எந்நேரம்மா அதுக்கு நமக்கு கிடைச்சது கிடைக்கும் சீர உள்ள தருங்கள்மா நம்ம நான் இது கல்ல சரியா தம்பி தம்பிக்கு மாதிரிமா இல்ல என்ன 1,00,000 ரூபா அப்ப இது ரைட்டுமா என்ன நமக்கு வரலையாமே என்ன நமக்கு கிடைக்கும் நம்ம கடை வச்சு நம்ம அப்பா பாப்பேன் அது ஒரு நல்ல உள்ளவங்க செய்வாங்க கடை நம்ம வச்சு அப்ப நம்ம உங்களோட வீடியோ போட்டீங்க நம்ம போயிட்டு வரையா அப்ப சரியா குளற பாக்காரு என்ன குளறியா ஏமா குளறான் எல்லாத்துக்கும் குளறான் அப்ப அடிக்காம தானே வளர்க்கிறாள இப்ப ஏன் குளறீங்க உதவி கிடைக்கலண்டா சொல்லணும் கிடைக்கணும் அண்ணாவோட நமக்கு கிடைக்குமா அது தெரியாம வந்துக்காங்க என்ன செய்யற தம்பி இந்த வாரு என்ன என்ன ஏன் கத்துறா இதுமா ஏமா கத்துறா என்ன பிரச்சனை சொல்லு என்ன காரணம் உதவி கிடைக்காம போயிட்டுன்றதுக்காகவா அப்பா கத்துறனா அப்பா என்ன காரணம் அப்பா கிட்ட ஓடியாங்க சொல்லு மாமா அப்பா கிட்ட ஓடி என்ன காரணத்துக்காக ஏன்டா இல்ல அப்பாவுக்கு உதவி கிடைக்கலன்றதாலயா அது நாம கிடைக்கின்றா இது எனக்கு வச்ச ஒரு நேம் தான் தம்பி கந்தசாமிய மாறிப்பட்டது என்ன நித்யானந்தம் அதுக்கு என்ன நேரமா நம்ம அதான் காரணம் அதான் காரணமா இருக்கு சும்மா கத்த மாட்டாரு தானே இப்ப சைக்கிள் உங்களுக்கு வாங்கி தந்ததுக்கு தானே தம்பி அடுத்த கட்டமா சைக்கிள் பாக்கத்தானே மாமா வந்து என்ன செய்த சைக்கிள் வாங்கி தந்தப்ப சரி அப்ப சரியா சொரியண்ணே சரி போயிட்டு வா என்ன நம்ம செய்யற நமக்கு கிடைக்குமா இல்லண்டா இல்ல என்ன செய்யற சண்டை பிடிக்கல ஆடி படையில அது இப்ப நம்ம கொடுத்தா கேட்கலாம் என்ன சொல்றேங்க குளிக்கிறது சரி இப்ப எத்தனை மணி இப்ப 4:31 போயிட்டு வரையா நாங்க 5 மணிக்கு நாங்க போகணும் சரி அங்க ஒரு இடத்த போகணும் போயிட்டு வரோமே சரி போய் கூட தம்பி வாரம்மா சைக்கிளோட பாருங்க வாரம் போயிட்டு வரட்டுமே மாங்காய் நல்லா இருந்தது நீங்க இது அந்த மாங்காய் நாங்க போனதுக்கு ஒரு வயசு வைங்க தானே இல்ல அப்படி சொல்லுவேன்ப்பா நான் இல்லையா இல்லம்மா ஐயோ எனக்கு அதுதான் இப்ப போனதுக்கு பிறகு இப்ப நாங்க வந்தாங்க போனாங்க அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றாங்க என்ன காய்ச்சாங்களே இல்லாட்டி மாத்தாக்களுக்கு மாறை கொடுத்து அப்படி எல்லாம் தெரியாதேம்மா எனக்கு அந்த ரூல்ஸ் தெரியாது என்ன எப்படின்ட்டு அப்படி செய்வீங்களாம் அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதானே உங்களுக்கு கிடைக்கிற உதவியே உங்களுக்கு தான் கொண்டு நம்ம தருங்க நல்ல கிடைக்கிற இது கிடைக்குமா நமக்கு கடவுளால நமக்கு என்ன கொடுக்கும் இது நமக்கு இன்றைக்கு படைச்ச இரணம் அவருக்கு இன்றைக்கு இவருக்கு இன்றைக்கு சாப்பாடுண்டா என்ன ரொட்டியும் தேத்தனியும் தான் இன்றைக்கு பட்டரும் தேத்தனியும் தான் சோறும் இன்றைக்கு மீன் கறியும் தான்டா அதுதான் கிடைக்கும் அது அண்ணன் சொன்ன மாதிரி தான் என்ன கிடைக்க போகுதோ அதுதான் கிடைக்கும் இப்ப நான் ஒரு முயற்சி ஒண்ணு செஞ்சு கொண்டிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கு எனக்கு என்ன கிடைக்கிறது கிடைச்சி ஆகும் அது 6 தடை பண்ணியும் எவரு தடை பண்ணியும் அது செய்திக்கலாம் ஓகே அப்ப கட் பண்ணுங்க நம்ம போவோம் அந்த இருங்க பாப்போமே சரிம்மா நான் உங்களுக்கு என்ன நான் எப்பயும் அப்படித்தாம்மா இப்ப நீங்க சொன்னீங்க தானே என்னமா இப்ப உங்களுக்கு கிடைக்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே ஆகும் முயற்சி செய்ய தானே வேணும் ஏன் கோல் எடுக்கிறல எனக்கு நீங்க ஏமாங்க கோல் எடுக்க எவ்வளவு பெரிய இதுகளுக்கு போவீங்க நீங்க கோல் எடுத்தா தானே இப்ப உங்களோட நினைப்பு இப்ப யாராச்சும் இல்லம்மா அப்படி கோல் பண்ணுனா அவங்க நீங்க வாகனத்துல போறது எவ்வளவு பிரச்சனையை தாண்டுவீங்க எவ்வளவு பிரச்சனை எது செய்வீங்க எனக்கு தெரியும் மோட்டர் சைக்கிள்ல போறது அண்ணன் நான் வீடியோ எடுத்து போனதுக்கு பிறகு ஒரே சரம் தான் கோல் எடுத்தேங்க என்ன அது நன்றி சொல்லும் வந்து போனேன் நீங்க சைக்கிள் தந்ததுக்கு ஒண்ணும் சொல்லல இதெல்லாம் செஞ்சு போட்டு போனேன் நீங்க அண்ணன் ஒரு சைக்கிள் எடுத்து கேட்டாரா என்ன விடமண்டு சொன்னாரா என்ற இது உண்டு எனக்கு அப்ப எடுக்கக்குள்ளேயும் பயம்
அப்போ ஆன்சா இதுல எடுத்தனா. சரி ஓகே ஓகே கட் சரிம்மா. பண்ணு. கட் பண்ணு வீடியோ கட் பண்ணு. சரியா கட் பண்ணு இப்ப. சரி கட் பண்ணியாச்சானே. ஓகே இப்ப நாங்க சரிதானே பேர் ஒண்ணு மாறிட்டு. ஐயோ அதான் ஒண்ணு நினைக்காதீங்க சரிதானே. அப்பா ராஜா மகனே நான் எப்படி அப்படித்தாமா நான் இந்த உள்ள இதெல்லாம் வீடியோல வராது. இல்ல இல்ல சரிதானே இப்ப நம்மளுக்குள்ள கதைங்கள்ல இல்ல நம்பி நான் உண்மையை தான் சொல்றேம்மா. நமக்கு கிடைக்கும் கடந்து போற அளவுக்கு கிடைக்கும். ஆஃப் ஸ்கிரீனுக்கு பிறகு இப்படி தானே பேசுவீங்க. இது எப்படிமா இது வந்து கமராக்கு முன்னுக்கு அப்படி பேசுனீங்க. கமரா ஆஃப் ஆயிட்டு அப்படித்தான். இப்ப நான் இதுதான் சொல்லுவேம்மா. எனக்கு உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு கிடைக்கிறதே கிடைக்குமா. அதான் ஆனா இன்னொன்று உங்களோட இது இருக்கல்வா நாம இது செய்ய மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள. என்ன என்ன நீங்க எப்படி நான் எனக்கு ஒரு இந்த இதை பார்த்துட்டு இந்த கதை பேச்சு எனக்கு உங்களுக்கு நீங்க புடிச்சிருப்பீங்க. அதுல இந்த அண்ணனுக்கு செய்யணும் செய்வீங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் கோலும் பண்ணல மானது வேற மத்தபடி படிக்கல. என்னம்மா என்ன எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 1 2 7 8 9 10 12 13 14 15 16 18 19 20 20 இருக்கு. தம்பி சொல்லாப்பம் 20,500 இருக்கு. எவ்வளவு இருக்கு மொத்தமா சொல்லு. 20,000. என்னடாப்பா 10,000 எவ்வளவு தெரியாமா. அப்ப உங்களுக்கு 1,00,000 ரூபா சொன்ன மாதிரியே வந்து 1,00,000 ரூபா வந்துருக்கு. சரிதானே. சரி ஓகே இப்ப நம்ம வந்து உங்களோட ரியாக்ஷன் நீங்க என்ன சொல்றீங்க. இப்ப வந்தது காசு வந்ததுன்னு சொல்லி போட்டு வரலன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க என்று பாக்கத்தான். பாக்கத்தான் உங்களுக்கு இப்படி ஒரு விளையாட்டு ஒன்று காட்டினா. விளையாட்டு நல்லா இருந்ததா. எனக்கு தெரியாதேம்மா. சரி ஓகே இப்ப அடுத்த கட்டம் சரிதானே. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிராங்க் மாதிரி தான் பண்ணினேன் நான். விளங்குதானே. வந்திரைக்கு வரல என்று சொல்லிதான் இப்ப. சரி இப்ப என்னன்னு சொன்ன அடுத்த கட்டமா இப்ப அவரும் இந்த தூக்கிட்டாரு. வணக்கம் நண்பா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் நண்பா. எப்படி இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்களா. நானும் நல்லா இருக்கிறேன். ஓகே இப்ப நீங்க ஒரு அண்ணன் வீடியோ பார்த்து அவருக்கு நீங்க உதவி செஞ்சிருந்தீங்க. இப்ப அந்த அண்ணனுக்கு இப்ப உதவி என்ன கையில கொடுத்தாச்சு. 1,00,000 ரூபா அனுப்பியிருந்தீங்க. ஏன்னு லண்டன் இவர் லண்டன்ல இருக்கிறாரு. லண்டன்ல இருக்கிற பிரகாஷ். ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லலாம். 22 வயசுனா பெரிய ஆளும் இல்ல தானே. நீங்க பேசுங்களா அந்த ப்ரோவோட. அப்படியே பேசுங்க நான் புடிச்சு கொள்றேன். ஹலோ தம்பி. அப்பா என்னப்பா எப்படி இருக்கீங்க. சும்மா இருக்கீங்களா. ஹலோ ஓகே இப்ப பேசுங்க. ஹலோ தம்பி எப்படி இருக்கீங்கப்பா. நல்லா இருக்கீங்களா. நான் நல்லா இருக்கேம்மா. நான் ஒரு ஆபத்து நான் கிடக்கம்மா. நான் பிள்ளை நீங்க அனுப்பின பணம் கிடைச்சிக்குமா. உங்களோட போட்டோ சேல் கிடைக்குமாமா. நான் வச்சு இந்த கடை தொடர்ந்து அதுல வச்சு கும்பிட ஆசையா இருக்குமா. இல்லப்பா இது நான் ஹெல்ப் பண்ணி சொல்லலப்பா. இது இல்லம்மா அவரை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு அடுத்து தெய்வத்துக்கு இதை நாங்க உங்களோட போட்டோஸ் பார்க்கணுமேம்மா. எனக்கு ஆசையா இருக்கு. இல்ல நான் வச்சு சரி நான் வச்சு கும்பிடலாம் அம்பி. உங்களோட போட்டோ அவர்கிட்ட சரி பிரேம் அவரே உங்களோட போட்டோவை அவரை கடையில வச்சு கும்பிட போறாராம். எனக்கு உதவி செஞ்சு இந்த தம்பிக்கு கோடி இதண்டு ஏமா. ஹலோ போட்டோ நீங்க அனுப்பினீங்கன்னா அந்த போட்டோ வச்சுட்டு நான் சைட்ல கும்பிட போறீங்க. இல்ல அது ஆகாது. ஒரு போட்டோ பார்க்கணும் போலக்குமா. உங்களோட சம்மதத்தோட தந்தீங்கன்னா பாப்பேன். அவரை நீங்க பாக்கணும். என்ன
ஓகே, அவர் எனக்கு போட்டோ அனுப்ப நான் காட்டுறேன். சரியா? ம். எப்படித்தானே இவரும் வந்து ஒரு சரிம்மா. ஓகே, நீங்க எனக்கு அனுப்பினீங்க நம்பரும் நான் அவரை காட்டுவேன். சரிதானே? எனக்கு நன்றி பார்த்தே இல்லம்மா. எனக்கு வார்த்தை சொல்லி வார்த்தை இல்லம்மா. இதுக்கு மேல நான் என்னப்பா சொல்றேன். எனக்கு அண்ணன் தம்பி இல்லாம இது நீங்க என்னன்னு நான் சொல்றேன்ப்பா. அப்பான்னு தெரிஞ்சது எனக்கு வார்த்தை இல்லை. அதுக்கு நான் இதுக்கு இதுக்கு இல்லம்மா, நான் அப்படித்தாம்மா. எல்லா பேரையும் அப்படித்தாம்மா. நான் என்ன தம்பி என்ன தான் நான் பேர் கூப்பிடுவேன். வாடா போடான்னு. என்னென்ன நீங்க நல்லா இருக்கணும். நீங்க பார்க்கணும் போல இருக்கு. அப்படி நடுக்குது எனக்கு. கட்டாயமா பார்க்கலாமா, ஒரு போட்டோ அனுப்புவாரு. உண்மையிலே வந்து ஒரு 22 வயசுல இப்ப என் மூலமா இவருக்கு மட்டும் இல்ல, ஒரு 2-3 பேருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டு வராரு. அந்த உள்ள நல்ல எனக்கு வார்த்தை இல்லை சொல்லணும். நான் என்ன சொல்ல வந்து அவங்க வந்து வேணாம்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு புகழாதீங்க. ஆனா நம்மளோட என்ன எனக்கு சொல்லத்தானே வேணும். அப்போ எனக்கு என்ன தெரியாது. அது காசும் கூட அந்த காசு அனுப்பியிருக்காருன்னா எப்படி உள்ள மாதிரி 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கிறாரு. இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு இப்ப நீங்க கேட்ட கடை என்ன முன்னுக்கும் கடை உண்டு, நம்ம நார்மலா வந்து செஞ்சு அதுல நீங்க கூட தொழில தொடங்கலாம். அதுக்குதான் அந்த கடையில வச்சுக்கணும். ஆரம்பிட்டு கேட்டா இதானே ஒரு படியை இப்படி ஏத்துனவரு, ஏணிப்படியா இருந்தவர் இவருதான். இந்த உள்ளம்தான். ஓகே, எத்தனை உள்ளம் இருந்தது எனக்கு. இந்த உள்ளம் எனக்கு இன்னும் இந்த மேலுக்கு போகணும் செஞ்சு தந்த உதவி. எனக்கு 2 மகனை போல தம்பியை போல செஞ்சவர் இவர். இன்னும் எனக்கு என்ன வார்த்தை இல்லப்பா, செல்லையில அது வார்த்தை. அப்படித்தானே எனக்கு நான் செய்ய எனக்கு போட்டோ அவரு தரணும். போட்டோ கட்டாயமா அனுப்பினீங்கன்னா சரி அவருக்கு. சரியா? அதான்மா நான் ஓகே, சந்தோஷம் ப்ரோ. கோடி கோடி நன்றி. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்ப நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிடைச்சது. சரிதானே? ஓகே, நம்ம அடுத்த கட்டமா அவருக்கு அந்த கடையை நம்ம காட்டி கொடுத்ததுக்கு பிறகு அதையும் நம்ம வீடியோல காட்டுவோம். ஓகே, ஓகேவா? அவரு வீடியோ மூலமா தானே பாக்கலாம். இல்ல அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு போட்டோ வாங்கிட்டாங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே, நம்ம ப்ரோ பேசுவோம். ஓகே, பாய். ஓகே 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 பாய் பாய். ஒரு 22 வயசு ஒரு பொடியன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அண்ணன். ஓகே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரிதானே? ஓகே, இப்ப இந்த வீடியோ நம்ம முடிப்போம் அண்ணன். சரிதானே? நீங்க வந்து கவலைப்படாதீங்க. என்னன்னு சொன்னா இன்னொன்னு சொன்னா, இப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் தாங்க. 1 லட்சம் ரூபாய் வந்து இப்ப தம்பி முன்னின்று உங்களுக்கு அதை கம்ப்ளீட்டா நான் முடிச்சு தரேன். சரிதானே? இதுல என்ன வேணும்னா செஞ்சு உங்களுக்கு என்ன கடைய நம்ம செஞ்சு உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கி எனக்கு அழகு காணும். அது கொரோடு அது இது எல்லாம் இல்ல எனக்கு. அதெல்லாம் வாங்கி ஒரு கடையை ஒன்று வச்சுட்டு குந்துட்டு இருந்தா இது உங்களுக்கு சம்மதம் தானே? உங்களுக்கு பணம் ஓகே தானே? சரி, என்னோட சொன்ன அனுப்பின அந்த ப்ரோவும் அப்படித்தானே கடையை கட்டி கொடுங்க சொன்னா இப்ப அவரு அதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க தானே வேணும். இப்ப நீங்க வந்து செய்ய முடியாது, அப்ப நான் முன்னாடி செஞ்சு தரேன். அப்ப நான் இதை கொண்டு போயிட்டு ஒரு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம முடிப்போம் உங்களோட வேலையை. ஓகேவா? சரி, ஓகேங்க. இப்ப நான் அந்த வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டா வந்தேன். நான் ஒரு நகைச்சுவையா ஃபன்னா கொண்டு போறதுக்கு தான் இப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன இப்ப நீங்க அந்த வீடியோல கூட சொல்லியிருந்தீங்க அந்த தம்பியோட அதே ஃபன் தான். என்ன இப்ப நாங்க நிறைய இடத்த போறோம். எல்லா இதுக்கு முதல் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சோகமா தான் போயிடும். எல்லாம் பாக்குறோமா? எல்லா பேரும் கலாய்ப்பீங்க. இல்ல அதான் கலாய்க்கிறதா இல்ல எல்லா பேரும் இல்ல. அது அந்த சின்ன பிள்ளையோட பேசினேன். சோகத்துல இருக்காங்க நீ. அது அப்ப நம்ம கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கத்தான் என்ன பேசுறீங்க, உங்களோட ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலே வந்து நீங்க மனசார உதவி கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நான் எடுத்துருவோம் நம்பிக்கையில நீங்க இருந்தீங்க. எனக்கு விளங்கிட்டு ஓகே. வீடியோல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே அண்ணனுக்கு சும்மா ஒரு விளையாட்டு ஒன்று காட்டி பார்த்தேன். ஆனா அசரமா இல்ல, அவர் ஒரே மைண்ட் செட்லாம் இருக்கிறாரு. ஏன்னா அவர் அப்படிதான். ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.